ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை ஃபுட் கோர்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் கோவங்காய் ட்ரை மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்காக நான் இன்றைக்கி 1/4 கிலோ கோவங்காய் எடுத்திருக்கேன். இந்த கோவங்காவை நீளமாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தாளிக்கிறது தேவையான கருவேப்பிலையும் ஒரு பச்சை மிளகாயும் எடுத்துக்கோங்க. 4-5 பீஸ் தக்காளியும் நறுக்கி வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் கட்டியான புளிக்கரைசல் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கோவங்காய் செய்ய ஆரம்பிக்கலாம். பாத்திரம் சூடானது 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 வத்தல் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணி வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கோவங்காயை ஆட் பண்ணிக்கோங்க. கோவங்காயில் மசாலாலாம் நல்லா படும்படியாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பும் எல்லா இடம் படும்படியாக கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து 10 நிமிஷம் மூடி வச்சு வேக விடுங்க. கோவங்காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த புளிக்கரைசலை நல்லா கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ 1 டீஸ்பூன் ஆயில் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தண்ணியெல்லாம் நல்லா வற்றினதுக்கப்புறமா கோவங்காயை இறக்கிக்கலாம். அவ்வளோதான், உங்களோட ஹெல்த்தியான கோவங்காய் ட்ரை மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கும் பிளட் ப்ரெஷர் உள்ளவங்களுக்கு ஒரு சிறந்த உணவு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நெல்லை ஃபுட் கோர்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.